ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ 2026 5வது மாதமான கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6வது மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த 6வது மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் நிறைய அதிசயமான நாட்கள் வருது. ஸோ மாதமே முடியக்கூடிய தருணத்தில் ஜூன் 29ஆம் தேதி இரவு 7:55க்கு ஒரு முக்கிய சூட்சமமான விஷயம் கிரக ரீதியாக நடக்குது. அதன் பிறகு கடவுளே நினைத்தாலும் திசை மாறாத அளவுக்கு வாழ்க்கை கிரகங்களால் மாறப்போகுது. ஸோ என்ன மாறப்போகுது அப்படிங்கிற விஷயங்களை தான் கடக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயனும் பெறுங்க. சரி வாங்க, என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். ஜூன் 29ஆம் தேதி அப்படி என்ன முக்கியமான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அன்னைக்கு முக்கியமான நாள் தான். அன்னைக்கு கரெக்டாக அந்த டைம் ஏன் உச்ச டைமுன்னு சொல்கிறேன்னா, அந்த உச்ச டைமில் தான் முழு சந்திரன் முழுசாக பிரகாசத்தை இருப்பார். நிறைய கிரகங்களை அந்த நேரத்தில் வெளியும் சேர்க்குற மாதிரி பண்ணுவார். ஏன்னா அந்த நேரம்தான் பௌர்ணமியுடைய உச்ச நேரம். ஆமாங்க, இப்போ பௌர்ணமியானது வரப்போகுது. அதுவும் ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் சேர்றதுனால கடவுளே நினச்சாலும் திசை மாறுற மாதிரி வாழ்க்கை மாறும். அந்த வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிற அந்த சூட்சமத்தை தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. சரி வாங்க, இப்போ உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறதே புரியாது. அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கான பலனை இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல தெரிஞ்சுக்குங்க. இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்குது. அதனால் ஒரு பக்கம் அதிர்ஷ்டமும் இருக்குது, ஒரு பக்கம் ஆபத்தும் இருக்குது. ஸோ என்ன அதிர்ஷ்டம் என்ன ஆபத்து அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கேற்ப மூவ் பண்ணும்போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கிளியராக மூவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும். ஸோ கிளியராக மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ எதிர்வருவதை முன்னதாகவே அதற்கேற்ப செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமி ஜூனில் கரெக்டாக 29ஆம் தேதி அந்த நேரத்தில் நன்மையாக இருக்க போது. உங்கள் ராசிக்குள்ள ஞானக்காரகன் குரு உச்சமாக சஞ்சரிப்பதால் அறிவு மேம்படும். எதிர்காலம் பற்றிய எண்ணங்கிறது மேலோங்கும். அதோடு வசதி வாய்ப்புகளை அடைவதற்காக முயற்சி மேற்கொண்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். அதன் காரணமாக தோர்ந்து போய் இருக்கக்கூடிய நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அலைச்சல் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். வியாபாரம் தொழிலை விரிவு செய்வதற்காக ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். குரு பகவான் பார்வைகள் பூர்வ புண்ணிய சப்தம பாக்கியஸ்தானங்களை உண்டாவதால் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும். பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களுக்கு வரம் கிடைத்தது போல் நல்ல தாள்கள் வரும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும். சொந்த வீடு வாகனம் என்ற கனவோடு இருந்தவர்களுக்கு அந்த கனவு நனவாகும். சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை கௌரவம் உண்டாகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். பொருளாதார நிலை உயரும். சண்டை சச்சரவுகளால் பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் ஒரே வீட்டுக்குள்ள வாழக்கூடிய அளவிற்கு நிலை மாறும். அதோடு விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். மாணவர்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து படிப்பில் அக்கறை கொள்வது நல்லது. ஸோ உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு கிடையாது, அதிர்ஷ்ட நாள் தான்.
அதனால் அன்னைக்கு இம்மையிலும் நன்மை தருவர வழிபாடு செய்திங்கன்னா சங்கடங்கள் விலகும். ஸோ நன்மைகள் நடக்கும். அதனால் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்ய மறக்காதீங்க. ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட் பூசமில் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. எந்த ஒன்றிலுமே உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆணி பௌர்ணமியில் கரெக்டாக அன்னைக்கு அந்த டைமில் அதிர்ஷ்டமாக இருக்க போகுது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவரும் இல்லை என்ற வார்த்தையை உங்களுக்கு உணர்த்த போகிறார். அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வீசோ, நீங்கள் தொட்டது துளங்கோ, நினைத்தது நடக்கோ, தெய்வ அருளோ விஐபிகள் ஆதரவோ உங்களை உச்சத்துக்கு கொண்டு செல்லோ. பாக்கி சனியின் பார்வைகள் 3, 6, 11 இடங்களில் உண்டாவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். எடுத்த வேலைகள் யாவோ வெற்றியாகும். நோய் நொடி வம்பு வழக்கு என்பதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். உங்கள் செல்வாக்கு உயரும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் அடையும். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும். ஆச்சரியப்படக்கூடிய வகையில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். வரவேண்டிய பணம் வரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். அதுவும் ஜூன் 29 அந்த இரவு முதல் உங்கள் ஜீவனாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட வம்பு வழக்குகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி மேற்கொண்டு வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். கையில் பணம் பொருளும். பொருளாதார நிலை உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதிங்கிறது உருவாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். விவசாயிகள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். உங்களுக்கு அன்றைக்கி அதிர்ஷ்ட நாள் தாங்க. அதனால் நீங்கள் ஏகாம்பேஸ்வரர் வழிபாடு செய்தீங்கன்னா எடுத்த வேலைகள் வெற்றியாகும். அதனால் அன்றைக்கி அவங்கள வழிபாடு செய்ய மறக்காதீங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பரிகாரங்கள் இதுதான். அதனால் இதற்கேற்ப நடந்து கடக ராசிக்காரங்க பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு குழப்பத்திற்கு இடம் கொடுக்காம தெளிவோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கும். வித்தியாசகாரகன் புதன் விரயஸ்தானத்தில் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் உங்கள் லாபாதிபதி சுக்கிரன் வந்து முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த டைம் வருமானம் உயரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலைங்கிறது இருக்கும். ஆடை ஆபரணம் வீடு வாகனம் என்ற கனவு நனவாகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு வேலை மீது இருந்தால் பயம் போகும். அதாவது வேலை மீது இருந்த பயம் போகும். செய்து வரக்கூடிய வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குரு பகவானுடைய பார்வைகள் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் வரும். பெரியவர்களுடைய ஆதரவு உண்டாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். இருந்தாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் நிதானம் தேவை. இக்காலத்தில் குடும்பத்தினர் ஆலோசனை ஏற்பது அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். தவறான நபர்களை நம்பி எந்த விதமான முயற்சியில் இக்காலத்தில் ஈடுபட வேண்டாம். சட்டத்திற்கு புறம்பான செயல்களை சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் அவர்கள் வழியாக நீங்கள் போகாமல் உங்களை உணர்ந்து இருக்கக்கூடிய நிலை உருவாகும் என்பதை மனதில் வைத்து இப்போ செயல்படணும். வெளிநாட்டு முயற்சிகள் கூட புதிய முதலீடுகள்லையும் நிதானம் தேவை. பெண்கள் புதியவர்களிடம் ஒரு அடி விலகி இருப்பது நன்மையாகும். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை தேவைப்படும். இல்லைனா உங்களுக்கு கஷ்டம். உங்களோட நட்சத்திரத்துக்கும் இந்த நாள் சந்திராஷ்டம் உள்ள அதிர்ஷ்ட நாள் தான். நீங்கள் பரிகாரமாக பார்த்த சாரதியை வழிபாடு செய்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அதனால் நடந்தேறும். அதனால் இந்த நாளில் அவங்கள வழிபாடு செய்ய மறக்காதீங்க. ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கடவுளே வந்தாலும் என்ன மாறாது அப்படிங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.